வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா எங்கிட்ட டிவிகே உடைய அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக இப்ப தயாராக இருக்கு டிவிகே உடைய அப்டேட். நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாணவ மாணவிகளின் கல்வி ஆர்வத்தை மேம்படுத்தும் வகையில் கடந்த 2 ஆண்டுகளாக 10 மாணவர்களுக்கு பரிசு வழங்கி காவுரவித்து வருகிறார். விஜயின் இந்த திட்டம் மாணவ மாணவிகளிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு கல்வி ஆர்வத்தை தூண்டி வருகிறது. விஜய் கையினால் பரிசு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மாணவ மாணவிகள் பலர் நன்றாக படித்து அதிக மதிப்பெண் பெற்று வருகின்றனர். இந்நிலையில் 2025ஆம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் விழா நாளை காலை 9 மணி முதல் மாமல்லபுரத்தில் உள்ள 4 பாயிண்ட்ஸ் சாட்டின் ஹோட்டலில் நடக்கிறது. இஸ் a strength, it is not a weakness. பன்முகத்தன்மை அப்படிங்கிறது அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, விழாவுக்கான ஏற்பாடுகளை கட்சித் தலைவர் விஜய் உத்தரவுப்படி பொதுச் செயலாளர் ஆனந்த் சிறப்பாக செய்து வருகிறார். பரிசளிப்பு விழாவில் சென்னை, அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், சிவகங்கை, செங்கல்பட்டு, திண்டுக்கல், திருவள்ளூர், தேனி, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, பெரம்பலூர், வேலூர் மாவட்டங்களுக்கு உட்பட 82 தொகுதிகளில் உள்ள மாணவ மாணவிகளின் 600 பேர் பங்கேற்கின்றனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவ மாணவிகளும் மற்றும் அதிக மதிப்பெண் பெற்ற மாற்றுத்திறனாளிகள், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மாணவ மாணவிகளை தங்களது பெற்றோருடன் பங்கேற்க இருக்கின்றனர். விழாவில் சுமார் 2000 பேர் பங்கேற்ப இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விழாவுக்கு வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் மாணவ மாணவிகள் குளித்துவிட்டு தயாராகி வருவதற்கு மாமல்லபுரத்தில் முகுந்தன் மஹால் என்ற திருமண மண்டபம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் பொறுப்பாளர்களாக ராஜேஷ் சபரி என்ற நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தென் மாவட்டத்திலிருந்து வரும் மாணவ மாணவிகள் மேல்மருவத்தூர், மதுராந்தகம், செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம் வந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வேளாண் நடைபெறும் இடத்திற்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விழாவுக்கு வரும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு தனி அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. விழா அரங்கிற்குள் செல்போன், பேப்பர், பேனா மற்றும் இதர பொருட்கள் கொண்டுவர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நாளை காலை சரியாக 9 மணிக்கு விழா தொடங்கப்பட இருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்குகிறது. தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கல்வி ஆர்வத்தை ஊக்கப்படுத்தி தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் சிறப்புரையாற்றுகிறார். இதைத் தொடர்ந்து மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வைரக் கம்மல் அல்லது வைர மோதிரம் கடந்த ஆண்டு போல் இந்த ஆண்டு விஜய் பரிசு வழங்கிய அவரது பெயர்ப்பதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தங்க நாணயம், கல்வி ஊக்கத்தொகை விருதுகளை வழங்கி மாணவ மாணவிகளுடன் விஜய் புகைப்படம் எடுத்து விழாவில் பங்கேற்கும் அனைவருக்கும் ஒரு 5 நிமிஷம் லைட்டா சாப்பிட்டு வந்துடுறேன். மதியம் 21 வகையான உணவுகள் வழங்கப்பட இருக்கிறது. உணவு வகைகள் பாதாம், இட்லி சிப்ஸ், ஸ்பிரிங் ரோல், பேபி கார்ன், 65 மஷ்ரூம் பிரியாணி, தயிர், ரைதா, ரோமாலி, ரொட்டி, ஆளு சப்ஜி, அரிசி சாதம், சாம்பார், வெண்டைக்காய், காரக்குழம்பு, ரசம், மோர், உருளைக்கிழங்கு, காரக்கறி, அவியல், ஊறுகாய், உப்பு, அப்பளம், பால் பாயசம், தண்ணீர் பாட்டில், வாழைப்பழம், பட்டர் ஸ்காட்ச், ஐஸ்கிரீம் ஆகிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. விளம்பர பதா வகைகள் தடை செய்யப்பட்ட நிலையில் விழாவில் பங்கேற்க வரும் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய்க்கு மேல தாளங்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், செண்டை மேளத்துடன் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. Say no to temporary pleasures, say no to drugs. எனக்காக இது ஒரே வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா? Say no to temporary pleasures. Say no to drugs. No, ஒரே வாட்டி please. Say no to temporary pleasures. Say no to drugs. Thank you. இந்த உறுதிமொழியை நீங்க எல்லாரும் எடுக்கணும்ட்டு
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாணவ மாணவிகளின் கல்வி ஆர்வத்தை மேம்படுத்தும் வகையில் கடந்த 2 ஆண்டுகளாக 10 மாணவர்களுக்கு பரிசு வழங்கி காவுரவித்து வருகிறார். விஜயின் இந்த திட்டம் மாணவ மாணவிகளிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு கல்வி ஆர்வத்தை தூண்டி வருகிறது. விஜய் கையினால் பரிசு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மாணவ மாணவிகள் பலர் நன்றாக படித்து அதிக மதிப்பெண் பெற்று வருகின்றனர். இந்நிலையில் 2025ஆம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் விழா நாளை காலை 9 மணி முதல் மாமல்லபுரத்தில் உள்ள 4 பாயிண்ட்ஸ் சாட்டின் ஹோட்டலில் நடக்கிறது. விழாவுக்கான ஏற்பாடுகளை கட்சித் தலைவர் விஜய் உத்தரவுப்படி பொதுச் செயலாளர் ஆனந்த் சிறப்பாக செய்து வருகிறார். பரிசளிப்பு விழாவில் சென்னை, அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், சிவகங்கை, செங்கல்பட்டு, திண்டுக்கல், திருவள்ளூர், தேனி, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, பெரம்பலூர், வேலூர் மாவட்டங்களுக்கு உட்பட 82 தொகுதிகளில் உள்ள மாணவ மாணவிகளின் 600 பேர் பங்கேற்கின்றனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவ மாணவிகளும் மற்றும் அதிக மதிப்பெண் பெற்ற மாற்றுத்திறனாளிகள், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மாணவ மாணவிகளை தங்களது பெற்றோருடன் பங்கேற்க இருக்கின்றனர். விழாவில் சுமார் 2000 பேர் பங்கேற்ப இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விழாவுக்கு வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் மாணவ மாணவிகள் குளித்துவிட்டு தயாராகி வருவதற்கு மாமல்லபுரத்தில் முகுந்தன் மஹால் என்ற திருமண மண்டபம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் பொறுப்பாளர்களாக ராஜேஷ் சபரி என்ற நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தென் மாவட்டத்திலிருந்து வரும் மாணவ மாணவிகள் மேல்மருவத்தூர், மதுராந்தகம், செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம் வந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வேளாண் நடைபெறும் இடத்திற்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விழாவுக்கு வரும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு தனி அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. விழா அரங்கிற்குள் செல்போன், பேப்பர், பேனா மற்றும் இதர பொருட்கள் கொண்டு வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நாளை காலை சரியாக 9 மணிக்கு விழா தொடங்கப்பட இருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்குகிறது. தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கல்வி ஆர்வத்தை ஊக்கப்படுத்தி தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் சிறப்புரையாற்றுகிறார். இதைத் தொடர்ந்து மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வைர கம்மல் அல்லது வைர மோதிரம் கடந்த ஆண்டு போல் இந்த ஆண்டு விஜய் பரிசு வழங்கிய அவரது பெயர்ப்பதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தங்க நாணயம், கல்வி ஊக்கத்தொகை விருதுகளை வழங்கி மாணவ மாணவிகளுடன் விஜய் புகைப்படம் எடுத்து விழாவில் பங்கேற்கும் அனைவருக்கும் மதியம் 21 வகையான உணவுகள் வழங்கப்பட இருக்கிறது. உணவு வகைகள் பாதாம், இட்லி சிப்ஸ், ஸ்பிரிங் ரோல், பேபி கார்ன், 65 மஷ்ரூம் பிரியாணி, தயிர், ரைதா, ரோமாலி, ரொட்டி, ஆளு சப்ஜி, அரிசி சாதம், சாம்பார், வெண்டைக்காய், காரக்குழம்பு, ரசம், மோர், உருளைக்கிழங்கு, காரக்கறி, அவியல், ஊறுகாய், உப்பு, அப்பளம், பால் பாயசம், தண்ணீர் பாட்டில், வாழைப்பழம், பட்டர் ஸ்காட்ச், ஐஸ்கிரீம் ஆகிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. விளம்பர பதா வகைகள் தடை செய்யப்பட்ட நிலையில் விழாவில் பங்கேற்க வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு மேல தாளங்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், செண்டை மேளத்துடன் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது.